அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த அதிர்ச்சி செய்தி நண்பர்களே, பிரேக்கிங் நியூஸாக இதை நாம் உடனுக்குடனே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். என்ன அப்படின்னாக்க, இந்திய பாகிஸ்தான் எல்லையில் சற்று முன் பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடந்திருக்குது. இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தை நேருக்கு நேராக சுட்டதில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அரண்டு அடிச்சுக்கிட்டு அவங்களுடைய ஃபார்வர்ட் பொசிஷன்ஸை காலி பண்ணிட்டு உள்நோக்கி ஓடிவிட்டதாக செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. அவங்க பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த இராணுவத்தினர் தங்கள் நாட்டு கொடிகளையெல்லாம் கழட்டிக்கிட்டு, அதாவது தங்களோட அவுட் போஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் இந்தியா சுடுதுங்கிற அச்சத்தில் தங்கள் நாட்டு கொடியையெல்லாம் கழட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடி இருப்பதாக தகவல்கள் நமக்கு எட்டியிருக்குது நண்பர்களே. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் இராணுவத்தில் ஆயிரக்கணக்கானோர் நேற்றைய ஒரு தினத்தில் மட்டும் ராஜினாமா செய்து விட்டதாக ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளிவந்திருக்குது. இதுவும் இந்திய இராணுவத்தை கண்டு அஞ்சி பாகிஸ்தான் இராணுவத்தினர் தங்களுடைய வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தங்களுடைய இராணுவத்தை விட்டே ஓடுறாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு எட்டி இருக்குது. இது போக வேறு சில இந்திய பாகிஸ்தான் உறவுகள் தொடர்பான சில முக்கியமான செய்திகளை நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிற நண்பர்களே. இப்பொழுதுதான் நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, கடந்த 6 நாட்களாக ஒவ்வொரு நாள் இரவுலையும் பாகிஸ்தானிய இராணுவம் இந்திய இராணுவ நிலைகளை நோக்கி சுட்டு கொண்டு வருவது நமக்கு தெரியும். அவ்வப்போது இந்திய இராணுவமும் அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக திருப்பி சுட்டதும் நமக்கு தெரியும். ஆனால் சற்று முன் நமக்கு கிடைத்த செய்தி என்ன அப்படின்னா, இந்திய இராணுவம் பாகிஸ்தானுடைய ஃபார்வர்டு பொசிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க நாட்டில் அந்த ஃபார்வர்டு போஸ்ட்னு சொல்கிறாங்க, அங்கே உட்கார்ந்துக்கிட்டு தான் நம்மளைய சுடுறாங்க இல்லையா, அந்த போஸ்டுகளின் மீது பயங்கரமான அதிநவீன துப்பாக்கிகளை கொண்டும் பயங்கர ஷார்ப் ஷூட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரெசிஷன் ஷூட்டிங் எக்யூப்மெண்ட்டை கொண்டு இந்திய ராணுவம் பாகிஸ்தானிய ராணுவத்தை பயங்கரமாக சுட்டதாகவும் அதில் சில பாகிஸ்தானிய ராணுவத்தினர் காயமடைந்ததாகவும் செய்திகள் வருது நண்பர்களே. இதைவிட முக்கியமான செய்தி என்னன்னா, இந்திய ராணுவம் இப்படி சரியாக இந்த பிரெசிஷன் எக்யூப்மெண்ட்டை கொண்டு பிரெசிஷன் ஷூட்டிங் கன்ஸுகளை கொண்டு சுடுவதை கண்டு அலறி அடித்து கொண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் அந்த பொசிஷன்ல இருந்து தங்களுடைய ஃபார்வர்ட் பொசிஷன்ல இருந்து அந்த இடத்தை காலி பண்ணிட்டு உள்நோக்கி ஓடி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, தங்களுடைய அந்த ஃபார்வர்டு பொசிஷன்ல பாகிஸ்தானிய கொடியை நட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொடியை கண்டுகிட்டு தான் அதை அடையாளம் வச்சு நாம் எங்க இருக்கிறோம்னு தெரிஞ்சு நம்மளை இந்தியா இந்த மாதிரி சுடுது, இவ்வளவு ஷார்ப்பா நம்மளை சுடுது, இவ்வளவு குறி வச்சு நம்மளை சுடுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தங்க நாட்டு கொடிகளையே தங்களுடைய அவுட் போஸ்ட்ல இருந்து கழட்டிட்டு அதையும் தூக்கிட்டு அவங்க நாட்டில் உள்நோக்கி ஓடி இருப்பதாக அருமையான செய்தி நமக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. இது ஒரு விஷயம் அப்படின்னா, இரண்டாவதாக நமக்கு வந்திருக்கிறது அதைவிட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பயங்கர அதிர்ச்சியான விஷயம். நேற்று மாலை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய முப்படை தலைவர்களோடும் சிடிஎஸோடும் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினார் இல்லையா, அந்த மீட்டிங்கோட முடிவில் என்ன செய்தி வெளியானது அப்படின்னாக்க, பாரத பிரதமர் அவர்கள் இந்திய முப்படைகளுக்கு முழு சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறாரு. நம்முடைய முப்படைகள் பாகிஸ்தானை எப்பொழுது தாக்க வேணும், எப்படி தாக்க வேணும், எந்தெந்த இடங்களை குறிவைத்து எந்தெந்த ஆயுதங்களை கொண்டு தாக்க வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்களே முடிவு செய்து கொள்ளலாம். இதுல அரசிடம் வந்து அவங்க அனுமதி கேட்டுட்டு நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் முழு சுதந்திரத்தை நம்முடைய முப்படைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாச்சோ இல்லையோ, இது இந்தியாவில் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சோ இல்லையோ நமக்கு தெரியல நண்பர்களே. ஆனா இது பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லணும்.
ஒரு பக்கம் அந்த நாட்டு அரசாங்கமும் இராணுவமும் அலறி துடிக்க ஆரம்பிச்சிருக்கிறத நாம பார்க்கிறோம். நேற்றே பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனாவை தொடர்பு கொண்டதாகவும் துருக்கியை தொடர்பு கொண்டதாகவும் சொல்லப்படுது. இந்த பாரத பிரதமர் இந்த மாதிரியான முழு சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரோஸ் இருக்கார் இல்லையா, அவர் பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து பேசினாரு. பஹல்காம் தாக்குதல் நடந்ததற்கு அதுல 26 அப்பாவி இந்தியர்களை இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்னதுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாரு. அதற்கு பிறகு அவர் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை அழைச்சு பேசியிருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநா பொதுச் செயலாளர்கிட்ட அலறியதாக சொல்லப்படுது. இந்தியா அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தானை தாக்க போறது உறுதியான செய்தி, எங்களுக்கு உறுதியான உளவு தகவல் கிடைச்சிருச்சு, அதனால சாமி ஐயோ சாமி எங்களை நீங்க காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளர்கிட்ட அலறி கொண்டு உதவி கேட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்குது நண்பர்களே. இது மட்டுமல்ல, பாகிஸ்தானுடைய பல அமைச்சர்களும் பல உயர் அதிகாரிகளுமே இதை வெளிப்படையாக சொல்றாங்க. அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரத்துக்குள்ளாக இந்தியா கண்டிப்பாக பாகிஸ்தானின் மீது ராணுவ தாக்குதல் நடத்த போகுது, இது உறுதியான செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பூரா இந்த செய்தி அப்படியே காட்டுத்தீயாக பரவிக்கொண்டு வருது. இந்த காட்டுத்தீயில முதல்ல யார் எரிஞ்சு போனாங்கன்னு கேளுங்க, அது வேற யாரும் இல்லை நண்பர்களே, பாகிஸ்தானிய ராணுவத்தினரே. அதாவது பற்றி எரியுது தீ, இதுல எப்படியாவது தப்பிச்சா போதும், உசுரோட தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு தினத்துல மட்டுமே 1200க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினர் தங்களுடைய ராணுவ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவங்க துண்டக்கானா துணிய காணாம்னு ஓடியதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. நேற்று ஒரு தினத்துல மட்டும் 1200க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினர் ராணுவத்தை விட்டு அவங்க வெளியேறி இருக்கிறாங்க. they deserted the Pakistan army and left அப்படிங்கிறதா நமக்கு கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி நண்பர்களே. இது மட்டுமல்ல, அடுத்த சில தினங்கள்ல இதே போல மேலும் ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானிய ராணுவத்தினர் இப்படி துண்ட காணோம் துணிய காணோம்னு உசுறு பொழைச்சா போதும்னு ஓடிடுவாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த பக்கம் பாருங்களேன், இந்தியாவின் பக்கம் பாருங்க, இதுவரைக்கும் ஒரு ஜவான் கூட, ஒரு ராணுவ வீரர் கூட இந்திய ராணுவத்தையோ இந்திய விமானப்படையோ விடுத்து அங்கிருந்து ராஜினாமா செய்ததாக செய்திகளே வரவில்லை. அந்த அளவுக்கு இந்தியா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இந்தியா தன்னை அடிக்க போறது உறுதி. எப்பன்னு தான் தெரியல, எப்படி அடிக்க போகுதுன்னு தான் தெரியல, எங்க அடிக்க போகுதுன்னு தான் தெரியல, எதை வைத்து அடிக்க போறாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு அலறிக்கொண்டு இருக்கிறது நம் காதுகளுக்கு எட்டுது நண்பர்களே. எப்படியோ நண்பர்களே, பாகிஸ்தான் ராணுவம் தான் கிளப்பிய பிரச்சனையில இப்பொழுது தன்னுடைய தலையே உருள்றத நாம தெளிவாக உணர முடியுது. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான ஆசிம் முனீர் எங்கே அப்படிங்கிறதா இப்பொழுது பாகிஸ்தான் சமூக ஊடகங்கள்லையும் இந்திய சமூக ஊடகங்கள்லையும் ட்ரெண்ட் ஆகிட்டு வர்ற விஷயமாக இருக்குது. ஏற்கனவே நாம சொல்லியிருக்கிறோம் நண்பர்களே, நமக்கு கிடைத்த செய்தி தான் அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்படவும் செய்திருக்குது. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியான ஆசிம் முனீர் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாக சில நாட்களுக்கு முன்பே தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாக வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாரு. ஒரு கல்ஃப் நாட்டில் அவங்க பத்திரமா கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம சொன்னோம் இல்லையா. அதோடு இல்லாமல் அப்பொழுதே கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு முன்பே நாம் கேட்டிருந்தோம், இந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் என்னானாரு அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா.
இப்பொழுது பாகிஸ்தானுடைய டிவி சேனல்கள்லையே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். முதல்ல என்ன சொன்னாங்க, அவர் ஒரு பங்கரில் இருக்கிறாரு, அவருக்கு தான் உச்சபட்ச பாதுகாப்பு வழங்கப்படுது அப்படின்லாம் பாகிஸ்தானில் கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அங்கே இருக்கிற மக்களே கேட்குறாங்க, ஏங்க இந்தியாவுடைய கடற்படை தளபதி பேசுகிறாரு, இராணுவ தளபதி பேசுகிறாரு, விமானப்படை தளபதி பேசுகிறாரு, கூட்டுப்படை தளபதி பிரஸுக்கிட்ட பேசுகிறாரு, எல்லாருமே தைரியமாக பேசுகிறாங்களே, ஏன் பாகிஸ்தான் இராணுவ தளபதி என்னமோ பாகிஸ்தானையே தான் ஆட்டி படைக்கிறேன், தான் உள்ளங்கையில் வச்சு அப்படி அமுக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த மனுஷன் எங்கேங்க போனார்? எந்த பங்கரில் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு? இல்லை சதாம் ஹுசைன் மாதிரி இந்திய இராணுவம் அவரை தேடி எங்கேயாவது ஒரு பங்கர்லேருந்து இப்படி தாடி கீடிலாம் விட்டுக்கிட்டு இப்படிக்கா பிடிச்சி மேலே தூக்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்குற நிலைமைக்கு இன்னைக்கு பாகிஸ்தானை கொண்டு விட்டுருக்கிறாரு இந்த முனீர் அப்படிங்கிறதான் உண்மை. அதே சமயத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சில சிமிக்கைகளை இந்திய அரசாங்கமும் இந்திய படைகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்க, நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம், பாகிஸ்தானை அடிக்க போகிறது உறுதி, நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் டைமை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் இடத்த செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் ப்ராப்பரான ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்படியே பாகிஸ்தான்காரங்க தூங்கக்கூட முடியாத அளவுக்கு இந்தியாவிலிருந்து கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சில பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவே இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியா மீது தாக்குதல் நடத்தினானுங்க இல்லையா அந்த பஹல்காமில் தீவிரவாதிகள், அதற்கு பிறகு இந்தியா இப்படி கிளப்பில் ஆடி போய் அரண்டு போய் பாகிஸ்தான் ஏற்கனவே பல $100 மில்லியன் அளவுக்கு சீனாவிடமிருந்து ஏவுகணைகளையும் துருக்கியிட்டிருந்து இராணுவ தளவாடங்களையும் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான்ல அடுத்த வேலை சோத்துக்கே சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிற நாடு அது. கிட்டத்தட்ட அந்த நாட்டில் 25% மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்கல, அந்த அளவுக்கு நாடு மோசமான நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த வேளையில இந்தியா செஞ்ச வேலை பார்த்தீங்களா, பாகிஸ்தானை தன்னோட கையவே எடுத்து தன்னோட கண்ணையவே குத்திக்க வச்சிருச்சு. என்ன ஒரு சாமர்த்தியம்! சோத்துக்கே சிங்கி அடிக்கிற நாட்டை $100கணக்கான மில்லியன் செலவு பண்ணி தேவையில்லாத இராணுவ தளவாடங்களை வாங்கி குவிக்க வச்சிருச்சு இந்தியா. சீனாவும் துருக்கியும் என்ன இலவசமாவா கொடுத்தாங்க? கடன் தானே கொடுத்துருக்குறாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நாளும் வருமே, அன்னைக்கு பாகிஸ்தான் என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பல ராஜதந்திர வல்லுநர்களும் இந்திய அரசாங்கத்தை பாராட்டிட்டு வராங்க. இது எல்லாமே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ராஜதந்திரம், திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவம் வருது 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 வருது, இதா வந்துருச்சு அதா வந்துருச்சுன்னு சொல்றதை கண்டு அரண்டு போய் பாகிஸ்தான் பல தொடர்ச்சியான தவறுகளை செய்து கொண்டிருக்குது. பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவங்களே பாகிஸ்தான் இராணுவத்தை உள்ள வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு விட்டுவிட்டு ஓடுற கதையையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த சில நாட்களும் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகள் நம் காதுக்கு எட்டப்போகுது நண்பர்களே. எல்லாவற்றையும் சுட சுட உங்களுக்கு உடனுக்குடனே கொண்டாந்து கொடுக்குறோம். நம்முடைய சீக்ரெட் சோர்சஸ் மூலமாக நமக்கு முதல்ல செய்திகள் கிடைக்குது நண்பர்களே. அதை உடனுக்குடனே உங்களுக்கு நாம் கொண்டு வந்து தரோம். நம்ம சேனலில் சொன்ன பிறகுதான் பல செய்திகள் செய்தித்தாள்களில் வந்திருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை தொடர்ந்து நாம் செய்வோம் நண்பர்களே. நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.